ஷே பிரம்மா டெல்லி மகாராஷ்டிராவில் கணக்கு கேட்டுக்கோப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் நீதிமன்ற கோர்ட்டில் கொடுத்துருப்பா. கோர்ட்டிலேருந்து அவனுக்கு அனுப்பிடு. முப்படை இராணுவம் வானரப்படை வரையில் அந்த தேர்தல் அதிகாரியை பூரா தூக்கிடுவான். தூக்கி தான் கொண்டு வருவான். ஓட்டு முத்திரை வாங்குகிற காரணம் அந்த கேள்வி. தேர்தல் அதிகாரியை அந்த கேள்வி கேட்பார் நீதி அரசர். இப்போ அவர் கேள்வி கேட்கார், என்ன ஓட்டு முத்திரைக்கு அதிகாரி என்ன அப்படின்னு கேட்கார். சரி, அந்த ஓட்டு பெட்டியில் இயந்திரத்தை விரலை தட்டு தான், அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கார். அந்த கேள்வி வரும். சரி, அப்போ அந்த ஓட்டு போடுறவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான், எதுக்கு வாங்குத, என்ன காரணம், எதுக்கு அமைக்கான், எதுக்கு தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற கேள்வி உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கையெழுத்து போட்டார். ஜட்ஜி எழுதிட்டார். நீதி அரசர் இந்த கணக்கு தோண்டி எடுக்கார். அப்போ தேர்தல் அதிகாரிக்கு இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிடுறப்பா. சரியா, கணக்கு புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் கேட்டுக்கோப்பா. அது கோர்ட்டிலேருந்து நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் அனுப்ப வேண்டிய நோட்டீஸ் நீங்கள் தான் அனுப்பணும். உங்களுக்கு அப்பாற்பட்ட கணக்கு யாருக்கும் அங்கே அனுப்புறதுக்கு இல்லை. அதான் கீழே வழக்கறிஞரை வச்சு தான் வாதாட்டங்கள் ஆடுது. அப்போ உங்களுக்கு கொடுக்குற கணக்கு கடவுள் தான் கொடுக்கார். அந்த கணக்கு பட்டியல் போட்டு நோட்டீஸ் அனுப்புறது கடவுள் கொடுக்கார், நீதி அரசர் கொடுக்கார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார். ஜட்ஜி இந்தியா நாடு முழுவதும் ஜட்ஜிகளுக்கு கோர்ட்டுக்கு நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு கொடுக்கார். அப்போ நோட்டீஸு தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பிறப்பா. அவனுக்கு அனுப்பு. ஏன்னா வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. புட்டிச்சு குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டுருவார். முக்கால் சத்தியம்.